கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன் ஆமேன். வாங்க, வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, திக்கற்றவங்க அநேகர் சொல்லுவாங்க, நான் ஒரு அனாதை அலைதேன், நான் ஒரு திக்கற்றவளாக அலைதேன், என்னை யான்னு கேட்கக்கூட ஆள் இல்லை, நான் அனாதை அலைதேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன். அப்படி அலைகிறவங்களையும் ஏசப்பா போசிக்கிறாங்க. சரியா? பாருங்க, இந்த நாளையில் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை அவர் கைவிடாத தேவன். யார் உன்னை கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிடாதவர். ஆமேன். வாங்க, வேத கேள்விக்குள்ள போமா. எலிசாவை பிடிக்க வந்த குருடரான முடவர்கள் யார்? எலிசாவை பிடிக்க வந்து குருடரான முரடர்கள் அவர்கள் யார் என்று கண்டுபிடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, டிஓ சமாரியாவின் பிரபுக்கள் கடிதம் கண்டதும் கொலைகள் கூடைகளில் வந்தது தலைகள் அது யாருடையது என்று கண்டுபிடிச்சு போடுங்க. குருவை தொடரும் சீடரு குறிப்பார்த்து சரியாய் அடித்தாரு, ஒன்றல்ல ரெண்டல்ல, யார் யாரிடம் என்ன என்று கண்டுபிடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு பாடல் சொல்கிறேன், அந்த பாடல் எந்த வசனத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு போடுங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சேதாகாலமும் நமது தேவன். அந்த பாட்டு வசனம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு போடுங்க. அது மட்டுமல்ல, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அந்த பாடல் ஏல இருக்குன்னு கண்டுபிடிச்சி போடுங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு கோரஸ் பாடுறேன், அது தலைப்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி போடுங்க. சரியா? வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழ் உள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழ் உள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஆஹாஹா, பூமி என்ன பாடல்னு கண்டுபிடிச்சி போடுங்க. நன்றி. தலைப்பை கண்டுபிடிச்சி போடுங்க. அநேகர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.